வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய என் வீட்டு பூக்கள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வார்த்தை கூடவா உங்க அப்பா நான் வந்து போனதை பத்தி உங்ககிட்ட பேசல? தாமரை செல்வன் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஒரு வார்த்தை கூட பேசல. ஆச்சரியம்தான் உஷா. பயங்கரமான அழுத்தக்கார மனுஷன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? யோசிப்போம். நீங்க சொன்ன மாதிரி பந்த அப்பா கோர்ட்ல தள்ளி விட்டாச்சு. கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவர் ப்ளே பண்றாருன்னு. ப்ளே பண்ணவே மாட்டார் போல் இருக்கே. இதான் அப்பாவோட ஸ்டைல். கொஞ்சம் கூட தாங்கவே முடியாத விஷயம் ஒண்ணு அவருக்கு நடந்துருச்சுன்னா அதை பத்தி பேசக்கூட பிடிக்காம ஊமை மனுஷனா ஆயிடுவார். அப்படின்னா இப்ப அவர் ஊமையா இருக்கிறது நம்ம விஷயம் அவருக்கு தாங்கவே முடியாததா ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? எஸ். நீ இல்லாத நேரத்துல உங்க அம்மா கிட்ட கூட நான் வந்துட்டு போனதை பத்தி பேசுவாரா மாட்டாரா? பேச மாட்டார். ஏன்னா எங்க அம்மாவால அப்பா மாதிரி வாய மூடிட்டு இருக்க முடியாது. உடனே கத்தி பெரிய ரகளை பண்ணிடுவாங்க. அப்பாவுக்கு அந்த மாதிரி ரகளை எல்லாம் சரிப்படாது. எதிலும் மௌன புரட்சி தான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அவர் மௌன புரட்சி பண்றார் என்கிறதுக்காக நாமும் அதே மாதிரி மௌன புரட்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது உஷா. அவர் ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலைன்னா அதிரடி நடவடிக்கை தான். உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்களால வாயை திறந்து எதுவும் சொல்ல முடியல. உங்க அத்தை இருக்காங்களா? ஊருக்கு போயிட்டாங்களா? சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ஊருக்கு கிளம்பி போக இன்னும் 3 நாள் ஆகும். அவங்க போனதும் நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நீ பேச என்ன செய்ய? எனக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. காதல் பண்றதுல இதான் எரிச்சலான விஷயம். என்ன பண்றது? வௌவாலுக்கு வாழ்க்கை பட்டா தலைகீழா தொங்கத்தானே செய்யணும். தொங்குறதுக்கு தயார் உஷா. ஆனா எத்தனை நாளைக்கு தொங்குறதுன்னு தெரியாமலேயே தொங்குறதைத்தான் தாங்க முடியல. நீ எங்க அம்மா கிட்ட வந்து பேசுறதுக்கு பதிலா உடனே உங்க அப்பா கிட்ட பேசுறது பெட்டர். அப்பா கிட்ட இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க தாமரை. அவர் தான் சொல்லிட்டாரே. அதான் ஃபைனலா? எஸ். அப்ப இனிமேலும் நாம் காத்திருக்க வேண்டாமே? காத்திருக்க வேண்டாம் தான். ஆனால் காத்திருப்போம். எனக்கு காத்திருக்க பிடிக்கல. அவ்வளவுதான் சொல்வேன். காத்திருப்பதால எந்த பிரச்சனையும் புதுசா வந்துட போறதில்ல. ஃபூல். காத்திருக்கிறதே எனக்கு பிரச்சனை. அது தெரிய மாட்டேங்குதே உனக்கு. ஆனாலும் சிரமப்பட்டு உனக்காக காத்திருக்கேன். தேங்க்யூ. வாங்க போகலாம். மாலை உஷா வங்கியில் இருந்து வீடு திரும்பிய போது வீட்டில் நிசப்தம் நிலவியது. அவளுடைய அப்பாவையும் தம்பியையும் காணோம். அம்மா மட்டும் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தாள். உஷா முகத்தை கழுவிக்கொண்டாள். அப்பா எங்கம்மா? வரலையா இன்னும் ஆபீஸ்ல இருந்து? வந்தாச்சே. எங்க காணோம்? உன் தம்பியையும் கூட்டிட்டு மவுண்ட் வரைக்கும் வாக்கிங் போயிருக்கார். ஆச்சரியமா இருக்கு. தம்பி எப்படி போனா? என்னமோ கூப்பிட்டாரு, கிளம்பி போயிட்டான். சரி, காஃபி தரீங்களா? காபி மட்டும் கேட்க தெரியுது. ஆனா எங்களை கேட்காமலேயே கல்யாணத்துக்கு புருஷனை மட்டும் தேடிப்ப. அம்மாவிடமிருந்து வந்த இந்த எதிர்பாராத வார்த்தைகள் அம்புகளாக பாய்ந்து சூழலின் உண்மையை உஷாவிற்கு விண்டு காட்டின. அப்பா என்றைக்கும் இல்லாமல் வாக்கிங் போய்விட்ட மர்மம் இதுதான். திடீரென திரை விலகி மேடையில் நிற்கிற அதிர்வுடன் நின்ற உஷா நேருக்கு நேராக அம்மாவை பார்த்தாள். எத்தனை நாளா இப்படி திட்டம் போட்டிருந்த? அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டார். அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்படாது. அப்படி எதுவும் நடந்தா கேட்கறவங்களுக்கு எங்களால பதிலும் சொல்ல முடியாது. வீணா குடும்பத்து கௌரவத்தை நாசமாக்கி எல்லாரோட நிம்மதியையும் கெடுக்காத. அவ்வளவுதான் சொல்வேன். எங்களுக்கு நீ செய்யறது பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. படபடவென்று கத்திவிட்டு உஷாவின் அம்மா கையில் வைத்திருந்த புத்தகத்தை வெறுப்புடன் மேஜையில் எறிந்துவிட்டு மொட்டை மாடிக்கு போய்விட்டாள். உஷா அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். ஒவ்வாத பொருட்களை வாரி முகத்தில் எரிந்து விட்டாற் போல் இருந்தது. அவளின் உணர்வுகள் எந்த நிலை கொண்டிருக்கின்றன என்று கவனிக்கின்ற நிதானம் கூட உஷாவிடம் ஏற்படவில்லை. வெறுமனே மனம் பொங்கி தணிந்து கொண்டிருந்தது. உடனே மனதில் அறைகின்ற மாதிரி, அம்மா
இப்படி கத்தியிருக்க வேண்டாம் என்று தோன்றியது. ஆரம்பமே அயர வைக்கிறது. உஷா மெல்ல நகர்ந்து சமையல் அறைக்கு போய் காஃபி கலந்து நன்றாக சூடு பண்ணி தனியாக உட்கார்ந்து உறிஞ்சி உறிஞ்சி குடித்தாள். அவளுடைய வாழ்வை தனிமை சூழ்வது போல் இருந்தது. நினைவு தெரிந்த நாளில் இருந்து பழகி இருக்கின்ற இளம் மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டிருக்கின்ற சமையல் அறை சுவர்களை பார்த்தாள். அவளுக்கு போலவே சுவர்களுக்கு உயிர் இருப்பதாக தோன்றியது. காஃபி குடித்து முடித்துவிட்டு கண்களை மூடி உட்கார்ந்திருந்தாள். அப்போது பெரும் இரைச்சலுடன் விமானம் ஒன்று மீனம்பாக்கம் நோக்கி சரிந்து கொண்டிருந்தது. உஷா எழுந்து ஹாலுக்கு வந்தாள். அம்மா இன்னும் மொட்டை மாடியில் இருப்பது தெரிந்தது. உஷா கண்ணாடியை பார்த்து லேசாக தலையை வாரிக்கொண்டாள். இப்படியே தாமரை செல்வனின் வீட்டுக்கு ஓடி போய்விடலாமா என்று தோன்றியது. உறவு என்ற முறையில் எத்தனை விலங்குகள், எப்படி எப்போது இந்த விலங்குகளை உடைப்பது? உஷா யோசித்தாள். அவளுக்கு காதலின் இனிமையும் வேண்டியிருந்தது. பிறந்து வளர்ந்த குடும்பத்தின் அரவணைப்பும் தேவைப்பட்டது. இரண்டு பக்கங்களின் எந்த ஒன்றையும் இழக்காமல் வெற்றி பெறுவது எப்படி? உணர்வு வயப்படாமல் செயல்பட வேண்டும் என்பது தெரிந்தது. அக்காவை சந்தித்து விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற யோசனையும் வந்தது. மெதுவாக படி ஏறி மொட்டை மாடிக்கு போனாள். அம்மா திரும்பி பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். இப்ப எதுக்குமா இவ்வளவு கோபம்? நான் என்ன கல்யாணமா பண்ணிட்டு வந்து நின்னுட்டேன்? அம்மாவுக்கு எதிரில் போய் உட்கார்ந்து கொண்டு உஷா மென்மையான குரலில் கேட்டாள். கல்யாணத்தை பண்ணிட்டு வேற வந்து நிக்கணுமா? அப்பா தனியா இருக்கிற நேரமா பார்த்து அவனை அனுப்பியிருக்கியே. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்? அம்மா ஆத்திரத்துடன் கேட்டாள். ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்தது ஆக்சிடென்ட் தாம்மா. பெருசா போட்டு அவரை நான் அனுப்பல. எதிர்பாராம அப்படி அமைஞ்சது. என்னை மன்னிச்சுடு உஷா, எனக்கு பேசவே பிடிக்கல இந்த விஷயத்த. அப்போது கீழே கிருஷ்ணசாமியின் குரல் கேட்டதும் உஷாவின் அம்மா எழுந்து கீழே போய்விட்டாள். உஷாவின் உணர்வுகளில் எந்த பதட்டமும் வரவில்லை. மொட்டை மாடியின் குட்டை சுவரில் உட்கார்ந்து இருட்டத் தொடங்கியிருந்த வானத்தை உஷா பார்க்க ஆரம்பித்தாள். இரவு சாப்பாட்டுக்கு பின் உஷாவின் தம்பி வழக்கம் போல படுத்து தூங்கியதும் உஷாவும் மௌனமாக தனது படுக்கையை எடுத்து விரிக்க ஆரம்பித்த போது கிருஷ்ணசாமி கூப்பிட்டார். உஷா, என்னப்பா தூங்க போறியா? படுத்துக்க போறேன். இங்க வா, உங்ககிட்ட பேசணும். உஷா தயாரான மனநிலையில் வந்தாள். இப்படி உட்கார். உஷா உட்கார்ந்தாள். கிருஷ்ணசாமி சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார். சிறிது தள்ளி அவருடைய மனைவி உஷாவை வெறித்து பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். கிருஷ்ணசாமி தொண்டையை லேசாக செருமி விட்டு ஆரம்பித்தார். உன் கல்யாணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்க போறேன் உஷா. சில இடங்கள்ல போய் உன் ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு நீ தயார் தானே? உஷா பதில் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். கிருஷ்ணசாமி தொடர்ந்தார். நாங்க வரன் பார்க்க ஆரம்பிக்கிறதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? உஷா வெறுமனே அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்பா கேட்கிறாருல்ல, பதில் சொல்லு. கிருஷ்ணசாமியின் மனைவி குறுக்கிட்டாள். உஷா தலையை குனிந்து கொண்டாள். மெல்லிய குரலில் கேட்டாள். அவருக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? எவருக்கு? தாமரை செல்வனுக்கு. அவருக்குத்தான் நான் பதில் சொல்லிட்டனே. கிருஷ்ணசாமி இப்படி சொன்னதும் உஷா மறுபடியும் பேசாமல் இருந்தாள். கிருஷ்ணசாமி தொடர்ந்தார். இந்த வயசுல இப்படிப்பட்ட காதல் ஆர்வங்கள் வர்றது சகஜந்தாமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த வயசுல ஏற்பட்ட இந்த எண்ணம் தான் வாழ்க்கைக்கே ஆதாரம் மாதிரி நினைச்சிடக்கூடாது. பர்சனலா எனக்கு அந்த தாமரை செல்வன் கிட்ட எந்த கசப்பும் கிடையாது. ஆனாலும் வேண்டாம், நாங்க செலக்ட் பண்ற வரனுக்கு நீ வாழ்க்கைப்படுறது தான் உன்னோட தர்மம். அதுதான் எங்களை நீ கௌரவப்படுத்துற முறையும். நீ சின்ன குழந்தை என்கிற தீர்மானத்துக்கெல்லாம் வராத. அது நம் குடும்பத்தின் பல விஷயங்களையும் பாதிக்கும். தயவு செஞ்சு அந்த தாமரை செல்வனுக்கு குட் பை சொல்லிடு. அருமையான மாப்பிள்ளை உனக்கு நான் பார்த்து தடபுடலா ஜாம் ஜாம்னு மறக்க முடியாதபடி நடத்தி வைக்கிறேன். அந்த பையனை மறந்துடு. கொஞ்சம் உணர்வு வயப்பட்டு விட்ட கிருஷ்ணசாமியின் குரல் நெகிழ்ந்து குழைந்து ஒலித்தது. குனிந்தவாறே இருந்த உஷாவின் கண்களில் நீர் மல்கியது. உணர்வுகள் கனத்து நெஞ்சை அடைத்தது. அவளையும் மீறி விம்மல் வெடித்து அழுந்தியது. கிருஷ்ணசாமியும் கண்களை துடைத்துவிட்டு தொடர்ந்தார். எங்களோட கௌரவமும் சந்தோஷமும் தான் முக்கியம் என்கிற சுயநல மனப்பான்மையில்
இதையெல்லாம் நான் சொல்லிட்டு இல்ல. உன்னோட கௌரவத்தை என் மனசுல நினைச்சுத்தான் சொல்றேன். நான் 2 நாள் உனக்கு அவகாசம் தர்றேன். நல்லா யோசிச்சு உன் முடிவ சொல். ஒரு விஷயம், இந்த 2 நாள் நீ பேங்க் போகாம வீட்ல இருந்து யோசிக்கிறது நல்லது." கிருஷ்ணசாமி எழுந்து படுத்துக்கொள்ள தயாரானார். உஷாவும் மெதுவாக நகர்ந்து போய் திக் பிரம்மையுடன் படுத்துக்கொண்டாள். இயல்புக்கு மாறாக வாழ்க்கை மிக நெருக்கமாக சூழ்ந்து கொண்டிருந்தது போல் இருந்தது உஷாவுக்கு. வீட்டு மனிதர்கள் மட்டுமல்லாமல் வீட்டு சுவர்களும் பண்டங்களும் கூட அவளுடன் அந்நிய தன்மை கொண்டாற்போல் தெரிந்தன. தொலைக்காட்சி பெட்டியின் அருகில் போகக்கூட பிடிக்கவில்லை அவளுக்கு. அப்பா அவளுடன் இயல்பாக இருக்க முயற்சி செய்தார். அம்மா அந்த முயற்சி கூட செய்யவில்லை. உஷாவிடமிருந்து சிறிது விலகியே இருந்தாள். அது உஷாவை எரிச்சல் அடைய வைத்தது. வீட்டை விட்டு ஓடிப்போனால் தேவலை என்று தோன்றியது. பெயருக்கு சாப்பிட்டாள். பாத்ரூமில் நிறைய நேரம் நின்று குளித்தாள். தூங்குவது போல கண்களை மூடி படுத்தே கிடந்தாள். எல்லோர் மீதும் கோபம் வந்தது. மனிதர்கள் அனைவருமே சுயநலக்காரர்கள் என்று தோன்றியது. தாமரை செல்வனுக்கு அவனுடைய அம்மாவின் சந்தோஷத்துக்காக உடனே கல்யாணத்தை வைக்க வேண்டும். தாமரை செல்வனை மறந்துவிட்டால் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் சந்தோஷம். தனக்கு எது சந்தோஷம் என்று உஷா நினைத்து பார்த்தாள். எந்த சந்தோஷமும் தனக்கு வேண்டாம் என்று தோன்றியது. கல்யாணமே செய்து கொள்ள வேண்டாம் என்ற ஆத்திரம் வந்தது. எதற்கு கல்யாணம்? ஒரு மனுஷி கல்யாணம் செய்து கொள்ளாமல் வாழ முடியாதா? பாதுகாப்பான பேங்க் வேலை இருக்கிறது. பணம் தானே ரொம்பவும் முக்கியம். பணம் இல்லாமல் ஒரு நாள் பொழுதை ஓட்ட முடியுமா? எதிர்மறையாகவே உஷா யோசித்து கொண்டிருந்தாள். 2 நாள் போய் 3வது நாளும் அவள் பேங்க் போகவில்லை. ஆனால் கிருஷ்ணசாமி அவளை எதுவும் கேட்கவில்லை. 4வது நாளும் அவள் ஆபீஸ் போகிற அடையாளம் எதுவும் தெரியாததால் உஷாவை கேட்டுவிட்டார். "ஆபீஸ் போகலையா உஷா?" "இந்த வாரம் பூரா போக போறதில்ல." "நல்லதுதான். பேசாம படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. நான் உனக்கு வரன் பார்க்குற வேலையை ஆரம்பிக்கிறேன்." "சாரிப்பா, இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்." "நீ வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்." கிருஷ்ணசாமி மாற்றம் அடைந்த குரலில் சொன்னார். "நான் ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா?" "ரியாக்ட் பண்ணுறது உன்னோட உரிமை. ஆனால் உன்னோட ரியாக்ஷன் நம் குடும்பத்தோட அமைதியை குலைச்சிடக்கூடாது. இப்போ ஏன் உனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிற?" "மனசால நான் இன்னும் தயாராகலை." இதை கேட்டு உஷாவின் அம்மா குறுக்கிட்டாள். "அந்த பையனை கல்யாணம் செஞ்சுக்க மட்டும் இப்பவே தயாராத்தானே இருந்த?" கிருஷ்ணசாமி அவசரமாக மனைவியை தன் குரலை உயர்த்தி அடக்கினார். "நீ பேசாம இரு." உஷா அம்மாவிற்கு பதில் சொன்னாள். "நான் ஒன்றும் இப்பவே அவரை கல்யாணம் பண்ணிட்டு ஓடணும்னு திட்டம் போடல. அவரோட அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லை. அதனால உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு அவர்தான் அவசரப்பட்டார்." "அவனை கல்யாணம் பண்றதுக்கு நீ சம்மதிச்சதால தானே இங்க வந்தா?" மறுபடியும் அவளுடைய அம்மா குறுக்கிட்டாள். "எனக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதனால சொன்னேன். அது தப்பா?" "எங்ககிட்ட சொல்லாம எங்களுக்கு தெரியாத ஒரு பையன்கிட்ட அவனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கிறது எங்களை பொறுத்தவரையில தப்புதான்." "நான் அப்படி நினைக்கல. உங்ககிட்ட சொல்லாம உங்களுக்கு தெரியாம ஒருத்தனை நான் கல்யாணம் செஞ்சிருந்தா தான் தப்பு." "இப்ப நீ என்ன சொல்ற? அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றியா?" உஷாவின் அம்மா பொறுமை இல்லாமல் எரிச்சலுடன் கேட்டாள். உஷா பேசாமல் நின்றாள். "அதையும் வாயத் திறந்து சொல்லிட." "இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு தான் சொன்னனே." "ஏன் வேண்டாம்னு தெரியணும் எங்களுக்கு." "சொன்னனே, மனசால நான் இன்னும் கல்யாணத்துக்கு தயாராகலைன்னு." "இல்ல, உண்மையான காரணம் இது இல்ல." "என் வார்த்தையை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம்." சிறிது நேரம் அவர்களிடையே நிசப்தம் நிலவியது. "பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனா இந்த பாடுதான். தலையில என்ன எழுதியிருக்கோ அதை அனுபவிச்சு தானே தீரணும்." உஷாவின் அம்மா ஆத்திரத்துடன் சொல்லிவிட்டு வேகமாக சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். நேரமாகிவிட்டதால் கிருஷ்ணசாமி ஆபீஸிற்கு கிளம்பி சென்றார். உஷாவின் தம்பி பள்ளிக்கூடம் புறப்பட்டு போயிருந்தான். வீடு நிசப்தமாக இருந்தது. உஷா மௌனமாக புன்னகை செய்து கொண்டாள். அவளுக்குள் கவிந்திருந்த மெல்லிய பய உணர்ச்சி அகன்றிருந்தது. வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ, பெற்றோர்களை வலிமையுடன் எதிர்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. காதலுடன் தாமரை செல்வனை நினைத்தாள்.
உஷா தொடர்ந்து வங்கிக்கு வராமல் இருந்தது தாமரை செல்வனை தவிப்படைய செய்துவிட்டது. உஷா வராத காரணம் எதுவாக இருக்கும் என்பதை பல வாராக நினைத்து நினைத்து மனசு குழம்பியது. வேலையில் கவனமே செல்லவில்லை. அலுவலகத்தில் யாரிடமும் வெளியிட்டு கொள்ள முடியாத ஆதங்கத்தை வீட்டில் அம்மாவிடம் தெரிவித்து கவலைப்பட்டான். காரணம் என்னன்னு தெரிஞ்சா கூட ஒரு வகையில நிம்மதியா இருந்துடலாம். காரணமே தெரியலையே. ஆஃபீஸ்ல யாருக்குமே சொல்லாமலா லீவ் போட்டிருப்பா? லீவ் போட்டது தெரியுமா? ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி ஃபார்மாலிட்டிக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருப்பா. அத நாம கன்சிடர் பண்ண வேண்டியதில்ல. உண்மையான காரணம் தெரியலையே. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவ் சொன்ன பொண்ணு அப்படியே உன்னை கூப்பிட்டும் விஷயத்த சொல்லி இருக்கலாமே. ஃபோன் பண்ணின போது அவளோட அப்பாவும் பக்கத்துல இருந்தாரோ என்னமோ. இருந்தா என்ன பேசக்கூடவா தடை பண்ணுவாரு? உஷாவுக்கு வேற பிரான்ச்சுக்கு மாற்றம் செய்திடுவார்மா. மாற்றல் வாங்கினா பொண்ணோட மனசு மாறிடுமாயா? பிரான்ச் மாறினாலே தேவையில்லாத இழுபறி தானம்மா. இன்ஃப்ளூயன்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா எப்ப வேணும்னாலும் மாறலாம். அதுவும் உஷாவோட அப்பா எல்லா விதமான நெளிவு சுழிவும் தெரிஞ்ச ரொம்ப புத்திசாலி மனுஷர். அவரால முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பார். என்னமோ இன்னைக்கு காலையில எந்திரிச்ச போதே எனக்கு தலைய சுத்திட்டு கீழே விழற மாதிரி இருந்தது. சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சா தேவல. அவ அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்தாச்சு. அவர் ஒன்றும் மசியற ஆளா தெரியல. இனி விஷயம் உஷா கையில தான். நீ வேணும்னா சும்மா உஷாவை வீட்டில் போய் பார்த்துட்டு வாயேன். வேற வேணையே வேண்டாம். உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சு பார்க்க வந்தேன்னு சொல்லு. தலையையா சீவிடுவாங்க. விஷயத்தை ஆற போடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். ஏமா, நெசமாவா உஷாவை போய் பார்த்துட்டு வர சொல்றீங்க? தாமரை செல்வன் நம்ப முடியாமல் கேட்டான். நெசமா தாயா சொல்றேன். தைரியமா போய் பார். அப்பதான் ரெண்டுல ஒண்ணு சட்டு புட்டுன்னு முடியும். சும்மா திசையே தெரியாம ஓடிட்டு இருக்க முடியாது. தாமரை செல்வன் யோசித்தான். தான் உஷாவின் வீட்டுக்கு போகிற சம்பவமே உஷாவின் அப்பாவை மேலும் எதிர்மறையில் சீண்டிவிடக் கூடாது என்று தோன்றியது. பல வேறான சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அவனுடைய அம்மாதான் அவனை தூண்டிவிட்டாள். யோசிக்காம போய் பார்த்துட்டு வாயா. அவளோட அப்பா எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கட்டும். அந்த பொண்ணுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். சரிம்மா, இப்ப போனா உஷாவோட அப்பாவும் இருப்பார். அவரும் இருக்கிற நேரத்துல போறதுதான் மரியாதை. அவர் இல்லாத நேரமா பார்த்து போனா தப்பா ரியாக்ட் பண்ணிடுவார். அது சரி கிடையாது. இப்பவே போறேன். தாமரை செல்வன் உடை மாற்றி உடனே கிளம்பி விட்டான். 5 நாட்களுக்கு முன்பு சென்றிருந்த உஷாவின் வீட்டிற்கு தாமரை செல்வன் 2வது முறையாக போய் முன் வராந்தாவில் காலணிகளை விட்டான். கதவருகில் நின்று திறந்திருந்த கதவில் விரலால் தட்டி ஓசை எழுப்பினான். யாரு என்று கேட்டவாறே கிருஷ்ணசாமி எழுந்து வந்தார். தாமரை செல்வனை பார்த்ததும் அவரின் நெற்றி சுருங்கியது. அவரை பார்த்ததும் தாமரை செல்வன் பணிவுடன் வணங்கினான். கிருஷ்ணசாமி அவனை வீட்டுக்குள் நழைக்கவில்லை. என்ன வேணும் என்று வெறுப்புடன் கேட்டார். உஷா 4-5 நாளா ஆபீஸ்க்கே வரலையே. உடம்புக்கு எதுவும் சரியில்லையோன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்த. தனக்கு பரிச்சயம் இல்லாத குரலாக இருக்கிறதே என்ற நினைப்புடன் கிருஷ்ணசாமியின் மனைவி சமையல் அறையில் இருந்து வேகமாக வந்தாள். கிருஷ்ணசாமி தாமரை செல்வனை மனைவிக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. உஷா இல்ல என்றார் வெறுமனே. யார் இது? உஷாவின் அம்மா கேட்டாள் கணவரை பார்த்து. அப்புறம் சொல்ற என்ற கிருஷ்ணசாமி தாமரை செல்வனை பார்த்து கூறினார். சாரி தம்பி, உஷாவை பார்க்கறதுக்காக நீ இங்க வந்திருக்க வேண்டாம். நீ ரொம்ப பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா ப்ளே பண்ண பார்க்குற. அவ ஆஃபீஸ்க்கு வராத விஷயத்துல கூட உனக்கு சாதகமா ஒரு துஷ்பிரயோகத்தை ரொம்ப தைரியமா செயல்படுத்த பார்க்குற. இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. நீங்க தப்பான கோணத்திலேயே இதையும் பார்க்குறீங்க. உண்மையிலேயே உஷாவுக்கு உடம்பு சரியில்லையோ என்கிற எண்ணத்துல தான் வந்தேன். உஷா என் கூட வேலை பார்க்கிற பெண் என்கிறது பொய் ஆயிடாது. அவள் கூட வேலை பார்க்கிற வேற யாரும் பார்க்க வரலையே. அதற்கு கூட நான் தானா பலி? யாரும் வரலை என்கிறதுக்காக நானும் வரக்கூடாதா? புரியலை உங்க நியாயம். புரியாத மாதிரி நடிக்கிறதால உனக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. லாப நஷ்டம் பார்க்கிறது உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம். கிருஷ்ணசாமியின் முகம் இதை கேட்டதும் சிவந்தது. நீ ஒரு மாதிரியான மன வன்முறைக்கு தயாராகிற தாமரை செல்வன். அது உண்மையா இருந்தா அதுக்கு பொறுப்பாளி நீங்க தான். எங்க குடும்ப நிம்மதியை நாசம் பண்றதுன்னு முடிவு கட்டிட்ட போல இருக்கு. இதோ பார், இனிமே எந்த காரணத்தை கொண்டும் எங்க வீட்டுப்படி ஏறாத.
ஏறின உன் பேங்க் படி ஏறிடுவேன் நான். உன் பேங்க் பிரான்ச் மேனேஜரை பார்த்து உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. பர்சனல் மேட்டர் ஆஃபீஸ் விஷயம் ஆக்காதீங்க. உனக்கும் எனக்கும் பர்சனல் மேட்டர் எதுவும் கிடையாது. கிருஷ்ணசாமி கோபத்தில் இறைந்தார். தாமரை செல்வன் ஒரு நிமிஷம் பல்லை கடித்தபடி அவரை பார்த்தான். பின் காலணிகளை மாட்டிக்கொண்டு வேகமாக வெளியேறி போனான். கோயிலில் இருந்து வீடு திரும்பிய உஷாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. தாமரை செல்வன் அவளை பார்க்க வந்த விஷயம் தேவையற்றதாக தெரிந்தது. வீட்டில் அவளுடைய நிலைமை அனாவசிய சிக்கலுக்குள்ளாகி இருந்தது. உஷாவின் அம்மா கத்தினாள். இப்ப என்ன குடிமொழிகு போச்சுன்னு உன்னை பார்க்கறதுக்கு அப்படி ஓடி வந்தா? எல்லாம் நீ கொடுத்திருக்கிற தைரியந்தா, வேற என்ன? குடும்ப கௌரவமே போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா நேரா வந்து உன்னை இழுத்துட்டே போயிடுவான். அப்படிப்பட்ட முரடானா இருக்கா? எவ்வளவு திமிரா பேசுனா? போய் சொல்லி வை அவன. இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு வந்து வந்து நின்னா என் தம்பிகிட்ட சொல்லி அவனை காலை ஒடிக்க சொல்லிடுவேன். ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. உஷா அன்று பூரா அவன் வாயை திறக்கவே இல்லை. ஆபீஸ் போனதும் சாயந்தரம் மிக சீக்கிரமே தாமரை செல்வனும் அவளும் நடேசன் பார்க்கில் சந்தித்தார்கள். பேச்சின் ஆரம்பத்திலேயே உஷா சொல்லிவிட்டாள். அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது தாமரை. வீட்ல என் நிலைமையை பயங்கரமா பாதிச்சிருச்சு. தப்பு உன் மேலதான் உஷா. ஒரே ஒரு ஃபோன் எனக்கு பண்ணி சொல்லியிருக்கலாமே. திடீர்னு நீ ஆபீஸ்க்கு வரல. என்ன விபரம்னு தெரியல. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. என்னென்ன பயங்கர கற்பனை எல்லாமோ வந்தது. வீட்ல புலம்பிக்கிட்டு கிடந்தேன். அம்மா தான் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதால தான் கிளம்பி வந்தேன். இல்ல நான் வந்திருக்க மாட்டேன். கடைசியில நான் வந்தது தப்பா போச்சு. என்னால என் வீட்ல இருக்க முடியல தாமரை. யாரையும் ஃபேஸ் பண்ணக்கூட முடியலை. ஒரே டென்ஷன். ஏதோ நான் இம்மிடியட்டா வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு தயாராயிட்ட மாதிரியான பார்வை எல்லாருக்கும். என் தம்பி கூட பேசுறதில்ல சரியா என்கிட்ட. அவ்வளவு மோசமா இருக்கு என் நிலைமை. காய தப்பா நகர்த்தி சிக்கலாக்கிட்டீங்க. என்ன சிக்கலாக்கிட்ட? உன்னால என்ன கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்றியா? தாமரை செல்வன் எரிச்சலுடன் கேட்டான். உடனே இப்படி கேட்டுட்டீங்க? பதிலுக்கு உஷாவும் எரிச்சலை காட்ட இருவரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். பின் உஷா சொன்னாள். உங்க அம்மா போய் பாருன்னு சொன்னதும் உங்களால எங்க வீட்டுக்கு வர முடிஞ்சதே. அந்த மாதிரி எங்க அம்மாவும் சொல்ற ஏதோ ஒண்ணுக்கு நானும் ஒரே அடியா மரக்கட்ட மாதிரி இருந்துட முடியாது தாமரை. ஏதாவது ஒரு வகையில நானும் தான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். நான் அவங்க சொல்லை மீறி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்கிறதாலேயே கடுகளவு கூட அவங்க கிட்ட எனக்கு இமோஷனல் கமிட்மெண்ட் எதுவும் இருக்கவே கூடாதுன்னு எதிர்பார்க்காதீங்க. இனிமே இந்த ஜென்மத்துல உங்க அப்பா அம்மா முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் உஷா. அது மட்டும் உறுதி. தாமரை செல்வன் கோபத்துடன் சொன்னான். இதெல்லாம் தேவையில்லாத உறுதி. வீணா வீட்டுக்கு வருவானேன், வினையை வாங்குவானேன். நீ என்ன ஆனேன்னு தெரிய வேண்டாமா எனக்கு? எனக்கு என்ன ஆயிடப் போகுது? இது என்ன சினிமாவா? உடனே எவனையோ அவசர அவசரமா இழுத்துட்டு வந்து என்னையும் அவனையும் மன அறையில உட்கார வைக்கிறதுக்கு? வாழ்க்கை தாமரை, வாழ்க்கை. அவசரப்பட்டு காயை நகர்த்திடக் கூடாது. நகர்த்தினா இந்த அவமரியாதைகள் தான், டென்ஷன் தான். நான் எவ்வளவு நிசப்தமா இறுக்கமா விஷயத்த டீல் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? என் அப்பா எனக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்க இருந்ததை மறுத்துட்டு நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். திடீர்னு ஒரு விசிட் பண்ணி அவங்கள ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ண வச்சுட்டீங்க பாருங்க. எங்க அப்பா தீவிரமா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவு சீக்கிரமா என் கல்யாணத்தை நடத்தணுமோ அவ்வளவு சீக்கிரமா நடத்துறதுக்கு பார்ப்பார். வீட்ல இனிமே ஒரே சண்டை தான் டெய்லி. ஏன் சண்டை போட்டுட்டு அவங்க கூட இருக்கணும்? தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடு. நாம பண்ணிப்போம் உடனே கல்யாணம். என்னால தூக்கி எல்லாம் எரிய முடியாது தாமரை. கொஞ்சம் கொஞ்சமாத்தான் பூ உதிர்கிற மாதிரி உதிர முடியும். எனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா? உங்க மேலேயே திடீர்னு ஒரே நாளிலேயா எனக்கு காதல் ஏற்பட்டது? ஒரு பூ மலர்ற மாதிரி தானே எனக்குள் காதல் மலர்ந்தது. சிறிது நேரம் தாமரை செல்வன் உஷாவை மிகவும் இறுக்கமாக பார்த்து கொண்டிருந்து விட்டு சொன்னான். நீ சொல்றது சரிதான் உஷா. பூ மாதிரி உதிருவேன்னு சொல்றது ஒரு வகையில கரெக்டு தான். ஆனா பூ வாடி போகும்போது தான் உதிரும். அதை மறந்துடாத. உஷா இனிய அதிர்வுடன் தாமரை செல்வனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் அவளை பார்க்க விரும்பாமல் எங்கேயோ பார்த்தான். உஷா மெல்லிய குரலில் சொன்னாள். இந்த பூ வாடாத பூ தாமரை. ஒரு நாளும் வாடவே வாடாது. போதுமா? போதாது. இந்த பூ எனக்கு இந்த நிமிஷம் வேணும். உஷா யோசித்தாள். பின்பு சொன்னாள்.
இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் குடுங்க தாமரை. அதாவது மன அவகாசம். என் மனசு நீங்க கேட்ட அந்த நிமிஷத்துக்கு தயாராகணும். அதுக்காக அவகாசம் தாங்க. இந்த பூ எனக்கு தானே சொந்தம். தாமரை செல்வன் குரல் நெகிழக் கேட்டான். அதை தீர்மானிக்கிறது பூ இல்லை. வாங்க போகலாம். ரொம்ப லேட்டா போனா அதுக்கு வேற அர்ச்சனை கிடைக்கப் போகுது. உஷாவும் தாமரை செல்வனும் வீட்டுக்கு போக எழுந்து கொண்டார்கள். வீடு திரும்பிய போது தாமரை செல்வன் உற்சாகமாக இருந்தான். என்னய்யா, அந்த பொண்ணு உஷா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தாளா இல்லையா? அவனின் அம்மா கேட்டாள். வந்திருந்தாமா. ஏன் போன வாரம் பூராவும் வரலையாம்? சும்மா வீட்ல ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கா. திடீர்னு ஆபீஸ் போகாம வீட்ல இருக்கிறது ஸ்டண்டா? ஒழுங்கா லீவ் போடாம ஆபீஸ் போகிற பெண் திடீர்னு ஒரு காரணமும் இல்லாம வீட்ல உட்காந்துட்டா அவளோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். அதுவும் நான் வேற அவங்க வீட்டுக்கு போய் வந்து கலாட்டா எல்லாம் ஆகி இருக்கிற இந்த சமயத்துல. என்ன சொல்றா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் தான் இருக்காளா? அதுலெல்லாம் ஒரு மாற்றமும் கிடையாதும்மா. ஆனா ஒரே பிடியா வீட்டை முறைச்சுக்கிட்டு பெரிய சண்டை சச்சரவெல்லாம் பண்ணிட்டு வர ஐடியா இல்ல அவளுக்கு. ஆனாலும் ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கு குட் பை சொல்லிட்டு வந்துடுவா. அதுல இனிமே எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு நாம கொஞ்சம் அவகாசம் கொடுத்துத்தான் ஆகணும் அவளுக்கு. 2, 3 மாசத்துல வந்துட்டா தேவல. அதுக்குள்ள வந்துடுவாம்மா. ஜோசியர்கிட்ட சொல்லி 2, 3 நல்ல தேதிகள் பார்த்து வச்சுடுங்க. வசதியான தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம். சீக்கிரமா முடிச்சிட்டா தேவலை. என் உடம்ப நினைச்சா பக் பக்குன்னு அடிச்சுக்குது. அடிக்கடி கண்ணை இருட்டிக்கிட்டு தலைய சுத்துற மாதிரி இருக்குது. வாங்கம்மா டாக்டர் கிட்ட போய் காட்டிட்டு வந்துடலாம். நீங்களும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து 10 நாள் இருக்குமே. இருப்பாரா டாக்டர் இந்த நேரத்துல? இருப்பார் இருப்பார். இரு, வேற சேலை மாத்திட்டு வந்துடுறேன். தாமரை செல்வனின் அம்மா சேலை மாற்றிக் கொள்வதற்காக அறைக்குள் போனாள். அவனும் பாத்ரூம் போய் முகத்தை கழுவி துடைத்துவிட்டு கண்ணாடியின் முன் நின்று தலையை வாரி தயாரானான். அம்மா வரட்டும் என்ற நினைப்பில் வாசலில் போய் நின்றான். எதிர் வீட்டு வாசலில் சில இளம் வயது பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். தாமரை செல்வன் செருக்குடன் அப்பெண்களில் யாரையும் பார்க்காமல் வேறெங்கோ பார்த்தான். 15 நிமிடங்கள் ஆகிவிட்டன. அம்மா இன்னும் வராததைக் கண்டு தாமரை செல்வன் வாசலில் இருந்தே அம்மா என்ற குரல் கொடுத்தான். எதிர் வீட்டு வாசலில் நின்ற பெண்கள் தங்களுடைய கவனத்தை கவர்வதற்காகத்தான் அவன் பெரியதாக அம்மா என்ற குரல் கொடுப்பதாக நினைத்து தங்களுக்குள் புன்னகை செய்து கொண்டார்கள். தாமரை செல்வன் அவனையும் மறந்து சில கணங்கள் அந்த பெண்களை கவனித்துவிட்டு வாட்சை பார்த்தான். என்ன, சேலையை மாற்றப் போன அம்மா இன்னும் வரக்கானோம்? தாமரை செல்வன் மறுபடியும் வாசலில் நின்றவாறே அம்மா என்று மேலும் பெரிய குரலில் கூப்பிட்டான். பதில் இல்லை. மா கொஞ்சம் உள்ளே நகர்ந்து வந்து கூப்பிட்டான். பதில் இல்லை. அச்சம் தாமரை செல்வனின் இரத்த ஓட்டம் பூராவிலும் குபீரென பாய்ந்தது. அவனுடைய வேகமாக அறைக்குள் சென்று பார்த்தான். அவனுடைய அம்மா அமிர்தவல்லி சேலையை கூட மாற்றாமல் கீழே விழுந்து கிடந்தாள். அவளின் உடம்பு இயல்புக்கு மாறாக ஒரு உடைந்த கிளை போல புரண்டிருந்தது. மா என்று அலறிய தாமரை செல்வன் பதறி குனிந்து பார்த்தான். திறந்திருந்த அம்மாவின் கண்களில் உயிர் இருந்தது. தாமரை செல்வன் ஆட்டோ கொண்டு வர எழுந்து தெருவில் ஓடினான். வங்கியின் வேலை நேரம் தொடங்கி 30 நிமிடங்கள் ஆகியும் தாமரை செல்வன் வராதது உஷாவிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அன்று பூராவும் அவன் வராவிட்டால் சாயந்தரம் சீக்கிரமே கிளம்பி அவன் வீட்டிற்கு போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள். அவனுடைய அம்மாவிற்கு உடம்பு ரொம்பவும் சரியில்லாமல் போனாலும் போயிருக்கலாம் என தோன்றியது. 11 மணி அளவில் உஷா அவளுடைய வேலையில் ஆழ்ந்து போயிருந்த போது தாமரை செல்வனிடமிருந்து அவளுக்கு போன் வந்தது. ஹலோ, உஷா பேசுறேன். உஷா, நடக்கக்கூடாதது நடந்துருச்சுமா. எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு பெராலிசிஸ் அட்டாக் பண்ணியிருக்கு. தாமரை செல்வன் படபடப்புடன் பேசினான். அவனுடைய குரலில் அழுகையின் விம்மலை உணர முடிந்தது. சிறிதும் எதிர்பார்த்திராத செய்தியை கேட்ட உஷா ஸ்தம்பித்து போனாள். பேசக்கூட அவளுக்கு நாக்கு எழவில்லை. வேறொரு பிசகாத கணிதங்களில் வாழ்வின் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது கண் கூடாக தெரிந்தது. தாமரை செல்வன் தொடர்ந்து பேசினான். அம்மாவை இன்டென்சிவ் கேர் யூனிட்ல தான் வச்சிருக்காங்க. 72 மணி நேரம் தாண்டணும்னு டாக்டர்கள் சொல்லி இருக்காங்க.
அம்மாவ எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கீங்க தாமரை? மயிலாப்பூர் மஞ்சுளா மருத்துவமனையில. உங்க 2 தங்கைகளுக்கும் நியூஸ் போயிடுச்சா? இப்ப தான் ஃபோன்ல மெசேஜ் குடுத்தேன். இப்ப வேற யார் ஹாஸ்பிட்டல்ல உங்க கூட இருக்காங்க? வண்ணாரப்பேட்டை சித்தி வந்திருக்காங்க. நான் 3 மணிக்கு கிளம்பி வரேன். காலையில எதுவும் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். வேளா வேளைக்கு சாப்பிட்டுட்டு உங்க உடம்பையும் கவனிச்சுக்கங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல இருங்க. நான் கரெக்ட்டா 3 மணிக்கு ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். 3 மணிக்கு கண்டிப்பா வந்துடு உஷா. நான் ரொம்பவும் அப்செட்டா ஆகி இருக்கேன். கரெக்ட்டா நான் வந்துடுறேன். கவலைப்படாம இருங்க. உஷா ரிசீவரை வைத்தாள். அதற்குள் வங்கியில் ஆங்காங்கு செய்தி பரவிவிட்டிருந்தது. தன்னுடைய இடத்தில் வந்து அமர்ந்த உஷாவின் மனம் இன்னும் ஸ்தம்பித்தே போயிருந்தது. இந்த சம்பவம் திடீரென்று ஏன் நிகழ வேண்டும் என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது. தாமரை செல்வனின் அம்மா இறந்து போய்விட நேரிடுமா? அந்த மரணம் நிகழ்ந்தால் என்ன நடக்கும்? அந்த நிலையில் உஷாவால் சிந்தித்தே பார்க்க முடியவில்லை. தாமரை செல்வனின் அம்மாவுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பது நல்லதற்கா கெட்டதற்கா? தன் அறிவிற்கு புலப்படாத பொருள் ஒன்று மறைந்திருப்பது போலிருந்தது உஷாவிற்கு. வங்கியில் அவளுக்கு வேலையே ஓடவில்லை. மனசில் குழப்ப அலைகள் புரண்டு கொண்டே இருந்தன. தாமரை செல்வனின் அம்மாவை சந்திக்கிற சம்பவங்களை நினைத்து பார்த்தாள். இப்போதைய சம்பவங்கள் அந்த பெண்மணியின் உடம்பில் பக்கவாதம் என்ற தாக்குதலை சுற்றி ஒடுங்கி சுழலத் தொடங்கி இருப்பது தெரிந்தது. பெருமூச்சுடன் உஷா வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.